பெண்கள் தங்களுடைய முன்னேற்றத்தை கொண்டு வரும்போது, அதனால எவ்வளோ பெரிய பிரச்சனைகள்லாம் சந்திக்க நேரிடுது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சின்ன ஒரு உதாரணம் பாருங்க. மலப்புரம் மாவட்டம் வெட்டிச்சிராவில் 21 வயது சுபிரா ஃபர்ஹத் தனது குடும்பத்துடன் வசித்து வந்தார். 17 வயது திருமணம் செய்து கொண்ட சுபிரா விவாகரத்து பெற்றதிலிருந்து தனது சொந்த வீட்டில் வசித்து வந்தார். சுபிரா தனது வீட்டிற்கு அருகிலுள்ள ஒரு பல் மருத்துவமனையில் தனது குடும்பத்திற்கு நிதியுதவி செய்வதற்காக வேலை செய்தார். வழக்கம் போல் அவர் காலை 9 மணிக்கு வேலைக்கு சென்றார். ஆனால் சிறிது நேரம் கழித்து கிளினிக்கிலிருந்து சுபிராவின் வீட்டிற்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது. காலை 11 மணிக்கு பிறகும் சுபிரா வேலைக்கு வரவில்லை என்பது தகவல். இதை கேட்டு அவரது தாயார் பீதியடைந்தார். மருத்துவர் பலமுறை அழைத்த போதிலும் சுபிராவின் தொலைபேசி அணைக்கப்பட்டிருந்தது. சுபிரா வழக்கமாக தனது தொலைபேசியை அணைக்காததால் குடும்பத்தினர் மிகவும் கவலைப்பட்டனர். உறவினர்கள் மற்றும் நண்பர்களை கேட்ட போதிலும் அவர்களிடமிருந்து சுபிராவை பற்றி எந்த தகவலும் கிடைக்கவில்லை. பின்னர் குடும்பத்தினர் காவல்துறையில் புகார் அளித்து விசாரணையை தொடர்ந்தனர். போலீசார் சிசிடிவி காட்சிகளை சரிபார்த்தபோது வீட்டை விட்டு வெளியேறிய சுபிரா பேருந்து நிறுத்தத்திற்கு வரவில்லை என்பது தெளிவாக தெரிந்தது. அவள் வீட்டிற்கும் பேருந்து நிறுத்தத்திற்கும் இடையில் எங்கோ காணாமல் போய்விட்டாள். வீட்டிலிருந்து 350 மீட்டருக்குள் அவளுடைய மொபைல் ஃபோன் அணைக்கப்பட்டிருந்தது தெரிய வந்தது. சுபிரா ஓடிப் போயிருக்கலாம் என்று உள்ளூர்வாசிகள் மத்தியில் வதந்திகள் இருந்த போதிலும் காவல்துறை விசாரணையில் அத்தகைய அறிகுறிகள் எதுவும் கிடைக்கவில்லை. சுபிரா காணாமல் போய் 40 நாட்கள் கடந்து விட்டன. விசாரணையின் ஒரு பகுதியாக வீட்டிற்கு அருகிலுள்ள செங்கல் குவாரியில் உள்ள குழிகளை ஆய்வு செய்த போலீசார் முடிவு செய்தனர். அங்கு ஜேசிபியை பயன்படுத்தி மண்ணால் மூடப்பட்டிருந்த ஒரு குழியை போலீசார் கவனித்தனர். மேலும் மேலே உள்ள மண் வேறு நிறத்தில் இருந்தது. முகமது அன்வர் என்ற பக்கத்து வீட்டுக்காரர் குழியை மூட முன்முயற்சி எடுத்திருக்கிறார். ஜேசிபி ஓட்டுநரிடம் விசாரித்த போது அன்வர் அன்று குழியை மூடும்படி கட்டாயப்படுத்தியதாக காவல்துறைக்கு தெரிய வந்தது. சந்தேகம் அடைந்த போலீசார் குழியை மீண்டும் திறந்து ஆய்வு செய்ய தொடங்கினர். பயந்து போன அன்வர் இறுதியாக ஒப்புக்கொண்டார். தான் சுபிராவை கொன்றதாகவும் அவள் உடல் குழியில் இருந்ததாகவும் ஒப்புக்கொண்டார். தனது நிதி கடமைகளை தீர்க்க சுபிராவின் நகைகளை பிடிப்பதே அன்வரின் குறிக்கோளாக இருந்தது. அவர் சுபிராவை ஒரு வெறிச்சோடிய இடத்தில் பிடித்து கழுத்தை நெரித்து கொன்றார். குற்றத்திற்கு பிறகு அவர் அவரது உடலை புதைத்தார். எதுவும் தெரியாதது போல் அன்வர் உள்ளூர்வாசிகளுடன் சேர்ந்து சுபிராவை தேடுவதில் முன்னிலை வகித்தார். இந்த சம்பவம் தற்காப்புக்காக மிளகுத்தூள் போன்ற பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுத்துச் சென்றால் பெண்கள் இது போன்ற எதிர்பாராத விபத்துகளை தவிர்க்க இயலும் அப்படின்ட்டு அறிவிக்கப்படுது. அதாவது பெண்கள் வேலைக்கு செல்லும்போது மிகவும் எச்சரிக்கையாக இருக்கணும். அவர்கள் தங்களுடைய உயிரை பாதுகாத்துக்கொள்ள குறைஞ்சபட்ச பாதுகாப்பு உபகரணங்களை கையோடு கொண்டு செல்வது நல்லது. ஏண்டா இந்த நகைகளை போட்டுட்டு வெளியில் போகிறதும் பெரிய டேஞ்சரு. அதுலேயும் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். இறைவன் தான் எல்லோரையும் காப்பாற்றணும்.